கிட்ட வாங்கி பணம் வாங்கி ஒரு படத்தை வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவங்க திடீர்னு கையை விரிச்சுட்டாங்க. எந்த பணமும் இல்லை, உங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் விட மாட்டார். கோர்ட்டுக்கு போனார், ஜெயிச்சார். எல்லா ரைட்ஸ், எல்லா ராயல்ட்டி இவருக்கு தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து அமெரிக்காவில் பாடிட்டுருக்காங்க. 6 மணி. சாமி சாரி இப்போ சொன்னால் அவருக்கு பாடிட்டுருக்காரு, உங்கள் பாட்டு பாட முடியாதுன்னு சொன்னால் சட்டம் பைலா எல்லாருக்கும் ஒன்று தானே, என்ன இருக்கோ இது பண்ணுங்க. 2 பேர் அந்த இண்டஸ்ட்ரி இழந்தது. ஒன்று எஸ்பி பாலசுப்ரமணியம், இன்னொன்று விவேக். இது 2 பேர் இடத்தையும் யாராலும் நிரப்பவே முடியாது. அந்த கோவிடில் வந்து எஸ்பிபி இறந்த உடனே பிரதருக்கு சிந்தாத கண்ணீர், பொண்டாட்டுக்கு சிந்தாத கண்ணீர், டாக்டருக்கு சிந்தாத கண்ணீர், நண்பனுக்காக கண்ணீர் சிந்தார். காதலின் உணர்வுகளை போற்றுகிறது, வெற்றி பயணத்துக்கு ஊக்கமளிக்கிறது, வழிகளை ஆற்றுகிறது. உண்மையில சொல்லணும்னா இவர் இளையராஜா மட்டுமல்ல, இணையற்ற ராஜா. எல்லைகள் இருக்கும், ஆனா இந்த ராஜா மொழிகளை கடந்தவர், நாடுகளை கடந்தவர், எல்லைகளை கடந்தவர், எல்லா மக்களுக்கும் ஆனவர். ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே. இசைஞானி அவர்களே, உங்கள் பயணம் இன்னும் பல்லாண்டு காலம் தொடர வேண்டும், தொடர வேண்டும். தமிழ் மக்களின் சார்பில் வாழ்த்துகிறேன். வாழ்க இளையராஜா, வாழ்க இசைராஜா. நன்றி, வணக்கம். இன்றும் இப்போதும் கொண்டாட இருக்கிறோம். ஒன்றாக இணைந்து தமிழ்நாடு அரசின் சார்பில் எங்கள் நிலைநாட்டிய இசைஞானி இளையராஜா அவர்களின் சிம்பனி குழுவினர் இங்கு நமக்காக சிம்பனியையும் அரங்கேற்ற இருக்கின்றனர். அப்போது தயவு செய்து அதனை ஒளிப்பதிவு செய்ய வேண்டாம் என உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது நாம் அனைவரும் அந்த இசையை ரசிக்க வேண்டிய ஒரு தருணம், அந்த இசையினை நாம் முழுமையாக உணர வேண்டிய தருணம். அத்தகைய இசை நிகழ்ச்சி இங்கு அரங்கேறும் போது உங்களின் மொபைல் போனில் ஒளிப்பதிவு செய்ய வேண்டாம் என உங்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இனிய விழாவிற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். இசைஞானி இளையராஜா அவர்கள் உங்களை காண நாம் அனைவரும் கேட்டு ரசித்த இசையமைப்பாளர். ஒவ்வொரு இசைக்கும் நாம் பல்வேறு உணர்வுகள் பெற்றிருக்கிறோம். அத்தகைய உணர்வுகளை தந்திருக்கக்கூடிய இசைஞானி இளையராஜா அவர்கள் உங்களை காண இங்கு உங்களுக்காக வருகை தர இருக்கிறார்கள். நன்றி. தமிழர்க்கென்று தனி பெருமை உண்டு. உலகத்திற்கு திறமைகளை வழங்குவதில் முதலில் இருப்பது தமிழினம். உலகத்தின் திறமைகளை முதலில் அங்கீகரித்து கொண்டாடுவதும் நமது தமிழினம். அந்த வகையில் இந்த நூற்றாண்டின் மாபெரும் ஆளுமையை நமக்கெல்லாம் பெருமை சேர்த்து வரும் பெருந்தமிழரை தமிழ்நாடே கொண்டாட நம் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கும் திருவிழா இந்த பாராட்டு விழா. அரை நூற்றாண்டு காலமாக நம் இதயங்கள் கேட்டு வரும் உயிரின் ஓசை, இயற்கையின் மொழியால் உணர்வுகளின் கவிதையாய் உலாவரும் இவரின் இசை. இசையை காதலிப்பவர்கள் மத்தியில் இசையே காதலிக்கும் இசையின் கண்மணி. 50 ஆண்டுகளாக உலகையே விரும்பி கேட்க வைத்து இப்போது ஒட்டுமொத்த உலகையே திரும்பி பார்க்க வைத்தது இவர் கொடுத்த சிம்பனி. சென்னை கோடம்பாக்கம் பாலத்திற்கு கீழே உற்று பார்த்தால் மட்டுமே தெரியக்கூடிய இடத்தில் இசை உலகில் 50ஆம் ஆண்டு பொன்விழா காணும் இசைஞானி இளையராஜா அவர்களின் இசைக்கூடம் அமைந்திருக்கிறது. மிக எளிமையான கட்டிடம் அது. உலக இசை வல்லுநர்கள் பலரை வியப்பில் ஆழ்த்தும் பல இசைக்கோவைகள் அங்குதான் பிறக்கின்றன.
இன்று உலகையே ஆள்கிறார்கள் இசைஞானி இளையராஜா அவர்கள். இதோ நம் இசையின் தலைவர் இசை மாஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா அவர்களை கொண்டாட இந்த மாபெரும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்கள் வருகை தர இருக்கின்றனர். மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நினைப்பதை முடிக்கும் போர் வீரராய் அவர்களின் ஆணைகளை செயலாக்கும் செயல் வீரர். என் மகன், என் அண்ணன், என் நண்பன் என தமிழ்நாட்டு மக்கள் உரிமை கொண்டாடும் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை இந்த விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களின் திரைப்பயணத்தின் இசைஞானி இளையராஜா அவர்களின் இசை ஒரு தோழனாக, உயிராக, உணர்வாக உடன் இருந்திருக்கிறது. இதோ இசைஞானி இளையராஜாவிற்காக சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள். இசைஞானியின் இசையில் பிறந்த பாடல்கள் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களின் கலை பயணத்தை போலவே எல்லையற்றது, முடிவில்லாதது. உலக நாயகர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கமலஹாசன் அவர்களை விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். இசைஞானி இளையராஜாவிற்காக இந்த பிரம்மாண்டமான பாராட்டு விழா அன்னக்கிளியில் தொடங்கி அவரது பெயர் திரையில் தோன்றிய போது அரங்கம் உணர்ச்சி கடலாக மாறும். நம்மை இன்றும் ஒரு உணர்ச்சிக்குள் தள்ளும் இசைக்கலைஞர், சிம்பொனி இசையின் உச்சத்தை தொட்ட மகத்தான இசை மேதை இசைஞானி இளையராஜா அவர்களை விழா மேடைக்கு உங்களின் கரவொலியுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதோ விழா மேடைக்கு வருகை தருகிறார்கள். எல்லோருக்கும் ஒளி விளக்காய் இருக்கும் நம் தலைவர் இசைஞானியை கொண்டாட தமிழ்நாட்டையே அழைத்து வந்துள்ள கலைகளின் காவலர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ இந்த பிரம்மாண்டமான விழா மேடைக்கு வருக வருக என உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இசைஞானி இளையராஜா அவர்களுக்கான இந்த பிரம்மாண்டமான விழாவில் வரவேற்புரையாற்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இசைத்துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் இசைஞானி இளையராஜா சார் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த பிரம்மாண்ட பாராட்டு விழாவில் வரவேற்புரையாற்றுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு முதல் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ அடையாளங்கள் இருக்கின்றன. அதில் மிக மிக முக்கியமான அடையாளமாக, யாரும் அழிக்க முடியாத அடையாளமாக இசைஞானி இளையராஜா சார் அவர்களும் அவருடைய இசையும் இன்றைக்கு நம்மோடு இருக்கின்றது. முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மீதும் நம்முடைய முதலமைச்சர் மீதும் தனியாக அவர் மீது பாசம் கொண்டவர் நம்முடைய இசைஞானி அவர்கள். ராஜா சாருடைய இசைக்கு தானும் ஒரு ரசிகர் என்ற வகையில் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் 1988ஆம் ஆண்டுல இசைஞானி என்ற பட்டத்தை நம்முடைய இசைஞானி அவர்களுக்கு கொடுத்தார். அது பற்றி கலைஞர் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியிருந்தார். அவர் எழுதியதாவது 1988ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு விழாவில் இசைஞானி என்ற பட்டத்தினை யாரும் சொல்லாமல், முன்கூட்டியே திட்டமிடாமல், என்னுடைய இதயத்தில் மண்டி கிடந்த அன்பின் காரணமாக இளையராஜா அவர்களுக்கு நான் சூட்டி மகிழ்கின்றேன் என்று கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இன்றைக்கு பாராட்டு விழா எடுத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் வெவ்வேறு தாயினுடைய வயிற்றில் பிறந்திருந்தாலும் நம்ம எல்லாரையும் தாளாட்டி கொண்டிருக்கிற இசைத்தாய் தான் நம்முடைய இளையராஜா அவர்கள். அவருடைய பாடல் இல்லாம எந்த குழந்தைக்கும் தாளாட்டு இல்லை, அவருடைய பாடல் இல்லாம இளமையில துள்ளல் இல்லை, அவருடைய பாடல் இல்லாம நம்ம அத்தனை பேருக்கும் காதல் இல்லை. வயல்வெளி, டீக்கடை, திருவிழா, திருமணம், ஆட்டோ, பஸ், இப்படி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரே இசைஞானி நம்முடைய இளையராஜா அவர்கள். இசையமைப்பாளர் என்பதை தாண்டியும் இசை மருத்துவர்னு சொல்ற அளவுக்கு அத்தனை பேருக்கும் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் அண்ட் கம்பெனியன். சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு மெசேஜ் படித்தேன்.
அதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். பொதுவாக நம்ம அத்தனை பேரும் தூரத்தை, அதாவது டிஸ்டன்ஸை மீட்டர், கிலோமீட்டர், மைல்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம், அப்படி தான் அளப்போம். ஆனால் இசைஞானியுடைய ரசிகர்கள் மட்டும்தான் சென்னை டு விழுப்புரம் எவ்வளோ தூரம்னா 25 இளையராஜா சார் பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருடைய பயணத்திலையும், எல்லாருடைய வாழ்க்கை பயணத்திலையும் வழித்துணையா இருக்கிறவர் நம்முடைய இசைஞானி அவர்கள். என்னுடைய சிறு வயது முதல் கோடிக்கணக்கான உங்களை போன்ற தமிழர்களைப் போல நானும் இசைஞானியுடைய இசையோடு சேர்ந்துதான் வளர்ந்தேன். பயணங்களாக இருக்கட்டும், தனிமையா இருக்கட்டும், ஃபேமிலி டைமா இருக்கட்டும், ஒர்க் அவுட் டைமா இருக்கட்டும், என்னுடைய பிளேலிஸ்ட்ல உங்க பிளேலிஸ்ட் மாதிரி எப்பொழுதுமே இசைஞானியுடைய பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். இசைஞானி இளையராஜாங்கிற டைட்டில் கார்டு மூலமாகவே பல வெற்றி படங்களை தமிழ்நாட்டுக்கு தந்த பெருமை நம்முடைய இசைஞானிக்கு மட்டுமே உண்டு. இளையராஜா சார் முதல்ல இசையமைச்ச படம் அன்னக்கிளி, வருஷம் 1976. அப்போ நான் பிறக்க கூட இல்லை. அன்னைக்கு தொடங்கிய அவருடைய இசை பயணம் இன்னைக்கு பல பரிமாணங்கள்ல வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதிலும் குறிப்பா மிக கடினமான இசை வடிவம்னு சொல்லப்படுகின்ற சிம்பனி இசையை லண்டனில் அரங்கேற்றி தன்னுடைய 82வது வயதும் இசைஞானி அவர்கள் புது புது சாதனைகளை தினம் படைச்சுக்கிட்டே இருக்கார். எப்படி ஒருத்தர் சுறுசுறுப்பா, டிசிப்ளின்டா, அதே நேரத்தில் கிரியேட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாம அத்தனை பேருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய இசைஞானி அவர்கள். லண்டன்ல அரங்கேற்றப்பட்ட இசைஞானியுடைய சிம்பனியை நேரில் கேட்டு ரசிக்க முடியலன்னு உங்கள பல பேருக்கு அந்த வருத்தம் இருந்திருக்கும். அதே வருத்தம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் இருந்தது. அந்த ஏக்கத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய அரசு இன்னைக்கு நம்ம அத்தனை பேருக்கும் செஞ்சு காட்டியிருக்கு. அதுவும் மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவோட இன்னைக்கு இந்த சிம்பனி இசை விழாவும் நடந்திருக்கு. இது இசைஞானி அவருக்கு மட்டும் பெருமை இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும், ஒட்டுமொத்த ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த பெருமை. இந்த பெருமைக்குரிய விழாவுக்கு தலைமையேற்றுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இன்னைக்கு விழாவுடைய நாயகர் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் இசைஞானி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் உலக நாயகன் கமல் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். சிறப்புக்குரிய விழாவுக்கு வருகை தந்துள்ள நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி உரை ஆற்றவிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூபே சாமிநாதன் அவர்களையும், நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் மாமா அவர்களையும், வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும், தோழமை கட்சியுடைய அனைத்து தலைவர்களையும், மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும், மாண்புமிகு மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளையும், இளையராஜா சாருடைய குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களையும், முதலமைச்சருடைய செயலர் திரு சண்முகம் ஐஏஎஸ் அவர்களையும், தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அரசு செயலாளர் திரு ராஜாராமன் ஐஏஎஸ் அவர்களையும், செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் திரு வைத்தியநாதன் ஐஏஎஸ் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். திரையுலகம் மற்றும் இசையுலகைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களையும் ஆளுமைகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன். I extend a warm welcome to the Royal Philharmonic Concert Orchestra to this historic event. Welcome to Chennai. உலகம் முழுவதும் இருந்து வருகை தந்துள்ள இசைஞானியுடைய ரசிகர்கள் ஒருவராக உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கின்றேன். பத்திரிகை நண்பர்களையும், வந்திருக்கக்கூடிய அனைத்து ரசிக பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இசையால் உலகை மயக்கும் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு தம் ஆட்சியால் தமிழ்நாட்டை உயர்த்தும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். கோடிக்கணக்கான தமிழர்களுக்கும் உலக மேடையில் பெருமை சேர்த்தவரை ஒட்டுமொத்த தமிழர்கள் சார்பாக இந்த மேடையில் தமிழ்நாடு அரசு கௌரவிக்கிறது. இது ஒரு பெரும் கலைஞரை நம் அன்புகளை காணிக்கையாக்கும் தருணம். ஹார்மோனிய பெட்டியில் இந்த இசை ராஜாவின் கைகள் நிகழ்த்தும் மாயம் கணக்கில் கொள்ள முடியாத அதிசயம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள்.
நம் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இத்தகைய பிரம்மாண்டமான பாராட்டு விழாவினை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பிக்கப்படுகிறது. உலக நாயகன் நம் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கமலஹாசன் அவர்களுக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய அரசு செயலர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. பதினாறு வயது நிலை தொடங்கி இன்று வரை எத்தனையோ சாதனைகளை இசைஞானியும் உலக நாயகனும் இணைந்து செய்திருக்கிறார்கள். இசைஞானிக்கான பாராட்டு விழாவில் உலக நாயகன் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கமலஹாசன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். உயிரே உறவே தமிழே வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களே, துணை முதல்வர் சகோதரர் உதயநிதி அவர்களே, நண்பர் ரஜினிகாந்த் அவர்களே, சீஃப் செக்ரட்டரி, அமைச்சர்களே, மொத்தமாக சுருக்கமாக எல்லாரையும் வரவேற்க வேண்டும் என்றால் அரங்கத்திலும் மேடையிலும் வீற்றிருக்கும் இளையராஜா ரசிகர்களே அனைவருக்கும் உங்களில் ஒருவனான நான் உங்களை இது வரவேற்புரை அல்ல, இருந்தாலும் எல்லாரையும் மறுபடியும் வரவேற்கணும் போல் இருக்கு. இந்த மாதிரி இசை கேட்பதற்கு நம் கண் நனைந்த போது வெளியே மண்ணும் நனைய ஆரம்பித்திருக்கிறது என்ற செய்தி கேட்டேன். அதிக பிரசங்கம் செய்வது நன்றாக இருக்காது. நாங்கள் கடந்து வந்த அண்ணா இளையராஜா அவர்களுடன் நான் கடந்து வந்த இந்த 50 வருடங்களை ஒவ்வொரு வாக்கியமாக சொன்னால் இந்த விழா நேரம் போதாது. ஆனால் அவருக்காக நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். நல்ல வேளை இவங்க இசைக்கலைஞர்கள்லாம் போயிட்டாங்க, அதனால் சுதி சேரலன்னா மன்னிச்சுங்க. இந்த விழாவுக்கு முதலில் நான் நன்றி சொல்ல வேண்டும் ரசிகனாக. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பெயர் வைத்த அதே மாமனிதர் தான் என் அண்ணன் இளையராஜா அவர்களுக்கும் எனக்கும் பெயர் சூட்டினார்கள். இந்த விழாவில் நான் பேசுவது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் என்பது என் அண்ணனுக்கு தெரியும். இந்த இசைஞானி என் அண்ணனும் தான். மன்னிச்சுங்க. உனை இந்த உலகுக்கு
இறைவனுக்கொரு நன்றி, நம்மை சேர்த்த இயலுக்கும் நன்றி, மாறாத ரசிகன் சொல்லும் நன்றி நன்றி, மனங்கொண்ட உறவு சொல்லும் நன்றி நன்றி. உயிரே வாழ், இசையே வாழ், தமிழே வாழ். வணக்கம். உலக நாயகன் திரு கமலஹாசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகமே ரசிக்கும் கலைஞன், ஹீரோக்களே ரசிக்கும் ஹீரோ, தன் திறமையால் திரைத்துறையில் உச்சம் தொட்டவர், கோடி ரசிகர்களின் அன்பை பெற்றவர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்திய நாட்டு அரசியலில் ஒரு நட்சத்திரமாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய நாட்டு ஆளும் கட்சியினருக்கும் புதிய பழைய எதிர்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வாங்க 26ல பார்க்கலாம் அப்படின்னு தனக்கே உறுதியான அந்த ஒரு அந்த புன்னகையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் சிஎம் அவர்களுக்கு மதிப்புரிய என்னுடைய நண்பர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அவர் இளையராஜா சார் அவர்கள் எப்போ இந்த சிம்பனி எழுதி இது லண்டனில் ரெக்கார்ட் பண்ண போகிறேன், இது மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போவே சிஎம் அவர்கள் இளையராஜா ஸ்டுடியோவுக்கு போய் அவரை வாழ்த்தினார். அது மட்டும் இல்லை, இந்த ரெக்கார்டிங் அவர் முடிச்சுட்டு வந்த பிறகு அவருக்கு ஏர்போர்ட்லேயே அரச மரியாதையுடன் வரவேற்று அவருக்கு பெரிய கௌரவம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மாபெரும் விழா, அந்த ஒரு எளிய பிரம்மாண்ட மனிதனுக்கு இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா நடத்தி இந்த மாதிரி அங்கே சம்பனி வாசித்தவங்களே இங்கே அரசு செலவில் இங்கே கொண்டு நம்ம கண்ணுக்கும் காதுக்கும் விருந்து அளித்திருக்காரு. அவருக்கு உங்கள் சார்பிலையோ என் சார்பிலையோ சிஎம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டியும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தம்பி டெபுட்டி சிஎம் உதய அவர்களே, சுவாமிநாதன் சார் அவர்களே, சீஃப் செக்ரட்டரி அவர்களே, என்னுடைய கலையோக அண்ணா கமல்ஹாசன் அவர்களே, நான் அதிசய மனிதர்களை நான் புராணத்தில் படிச்சிருக்கேன், இதிகாசத்தில் படிச்சிருக்கேன். நான் கண்ணாலே பார்த்த அதிசய மனிதர் இளையராஜா அவர்கள். இளையராஜா அவர்களே, இங்கே வந்திருக்கும் அரசியல் நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, பிரஸ் மீடியா நண்பர்களே, என்னை வாழ வைக்கும் தேவான தமிழக மக்களே, இங்கே நான் சாமியன் கூப்பிட்ட இளையராஜா அவர்களை இவரை பற்றி பேசணும்னு சொன்னால் நிறைய பேசலாம். ஆனால் ஒரு நேரம் கருதி சிஎம் அவர்களுடைய நேரம் அது ரொம்ப நான் எடுத்துக்கக்கூடாது. அதுக்காக சில விஷயங்கள் மட்டும் இளையராஜா, அந்த மாதிரி ஒரு இளையராஜா ஒரு இசையமைப்பாளராக உலகத்தில் வாழும் அனைத்து தமிழக மக்களின் ரத்தம் நாரி நரம்பில் அவருடைய இசை, அவருடைய பேர் ஊறி போயிருக்கு. இப்போ ஜஸ்ட் ஒரு நோட் அடித்தாலும் எப்படி நீங்கள் பிடிச்சி இது பண்ணுறீங்க பாருங்கள். ஒரு 70s 80s 90s ஒரு போட்ட பெட்டுகள், ஒரு பாட்டுகள் இப்போ கூட ஒரு ஃபிலிமில் ஒரு 2-3 பாட்டு போட்டு அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். இப்போ கூலியில் கூட 2 பாட்டு நம்ம அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி அவர் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதை விட ஜாஸ்தி ஒரு மனிதனாக பெரிய மாமனிதனாக அவரை நான் பார்த்துருக்கேன். அதுக்கு அவர் மேலே ரொம்ப நமக்கு கௌரவம். ஒரு 1600 படங்கள், 800 பாட்டுகள்,
1500 பாடல் பாடியிருக்காரு, 508 பாடு எழுதியிருக்காரு. 50 வருஷம், இது சாதாரண விஷயமா என்ன? சரி, அவரை வந்துட்டு நான் பல விதங்களில் 50 வருஷத்தில் வந்து பல நேரங்களை சந்திச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்த 74 வந்து ஜிகே வெங்கடேஷ் கிட்ட ரெசிடெண்ட்டாக இருக்கும்போது, நான் ஃபிலிம் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது அந்த ஸ்டுடியோ ரவுண்ட் போகும்போது பார்த்தேன். ஒரு சின்ன ஒரு பையன் அதிர்ஷ்டிங்க பார்த்தேன். அதுக்கப்புறம் புவனாவரி கேள்விக்குறியில் வந்துட்டு ஒரு இளைஞன் இளையராஜா இன்சர்ட் பண்ணி ஒரு நல்ல க்ளீன் ஷேவ் பண்ணி அவரை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு பார்க்குறேன், கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வேஷ்டி ஜுப்பா போட்டு ருத்ராட்சை போட்டு முடியெல்லாம் வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்து பொட்டோடு இருக்காங்க. ஒரு பார்த்த உடனே நான் சாமியான்னு கூப்பிட்டேன். இது என்ன சாமியான்னு சொன்னேன். இதான் சாமி ஒரிஜினல்னு சொன்னாங்க. அப்போலேருந்து அவர் எப்போவுமே சாமியான்னு நான் கூப்பிடுறேன். அந்த மாதிரி வந்து அவர்கிட்ட வந்து ஒரு வாட்டி பஞ்சுவரணாசாமி கூட வந்து ஒரு படத்துக்கு வந்து நான் வந்து கம்போசிங் போயிருந்தேன், ஷூட்டிங்கில். அப்படி போயிருக்கும்போது ஜஸ்ட்டு வந்து ராகங்கள் அப்படி வருது, ஜஸ்ட்டு ஆழ்மணியை தொட்டு அப்படியே கொட்டுறாங்க. அதாவது அந்த பழைய காலத்தில் வந்து பட்டிக்காட்டில் வந்துட்டு அந்த நெல் குவியல் இருக்கும். அது வந்து ஒருத்தர் அளந்து கொடுப்பான், இன்னொருத்தர் தள்ளி கொடுத்துட்ருப்பான். அளந்து கொடுக்குறவன் வந்து தள்ளி கொடுக்க பற்றி பார்க்கவே மாட்டான். அந்த மாதிரி அந்த ராகங்களோட ராசியை வந்து அந்த ராக சரஸ்வதி ராக தேவி இந்த ராக தேவனுக்கு அப்படியே தள்ளி கொடுப்பான். இவர் அப்படியே அந்த ஹார்மோனியமில் அப்படியே அள்ளி கொடுக்குறார். அந்த மாதிரி ஒரு இது சில விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், நேரம் கருது. ஒரு வாட்டி என்னை வந்து வாங்க ரஜினி உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்ன சமாச்சாரம் சொல்லி போனால், இந்த மாதிரி ரஜினி உங்களுக்கு தெரியும், நம்ம பாவதார் அண்ணா வந்து அவர் மறைஞ்சிட்டார், இன்னொரு பாஸ்கர், இன்னொரு அமரன், கங்கேபரன் வந்து அப்படியே அவன் செட்டில் ஆகிட்டான், மியூசிக் பண்ணிவிட்டு டைரக்ட் பண்ணிக்கிட்டு அவன் செட்டில் ஆகிட்டான். நான் பாஸ்கர் கொஞ்சம் நான் செட்டில் பண்ணணும், நீங்கள் ஒரு படம் பண்ணணும் சொன்னாங்க. சரி சாமி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்தேன். பஞ்சவர்ணாச்சலம் எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரி, ராஜாதி ராஜா படம் திங்க இது பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா ஆர் சுந்தரராஜன் ஒரு பெக்யூலர் டைரக்டர், பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு, பட் சீனெல்லாம் இருக்காது அவர்கிட்ட. அதே ஒரு வித்தியாசமாக இருந்தது. எனக்கு என்னடா இது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பாஸ்கர் கம்ப்ளீட்டு படத்தை பற்றியே பேச மாட்டார், வேறு விஷயந்தான் அவர் பேசுவார். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டென்ஷன் ஆச்சு. அது பஞ்சு சார் ஊரில் எல்லாம் ஏதோ சொந்த காரியமாக போயிருந்தாங்க. ராஜாசாமி கிட்ட பிரசாத் ஸ்டுடியோ போயிட்டு, சாமி இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, படம் எப்படி வரும்னு தெரியாது, இந்த மாதிரி பாஸ்கர் மாதிரி இருக்கார் அப்படின்னு சொன்னால் என்னை பார்த்து சிரித்தார். சுவாமி இந்த கதையை வந்து ஒரு லைன் கூட நான் படிக்கலை, எனக்கு தெரியாது, நீங்கள் படம் பண்ணுங்க. இந்த படம் சில்வர் ஜூப்ளி போகலைன்னா நான் 6 மணியும் தொட மாட்டேன், பாட மாட்டேன்னு சொன்னாங்க. அங்கே யாரோ ப்ரொடியூசர் இருந்தாங்க, இவர் தான் சாட்சி. அது எனக்கு டக்குன்னு அடிச்சது. சொல்கிறது செய்கிற ஆள் அவர். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நான் சொல்லலை சுவாமி, அந்த மூகாம்பிகா அந்த தாய் சொல்ல வைக்கிறா, நான் சொன்னேன், அவ்வளோதான், நீங்கள் போங்க. எனக்கு இன்னும் டென்ஷன் ஏறிடுச்சு எனக்கு. ஓ என்னையா இது? அதுக்கு போய் ஊட்டியில் போகிறேன். ஒரு பாஸ்கர் மார்னிங் வந்து அப்படியே வந்து காதில், ரஜினி நல்ல மழை, இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை, இன்னும் 2 நாள் மழை, மட்டன் குழம்பு இட்லி அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு 25 வாரம் என்னடா இதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, அதுக்கப்புறம் நானே மென்டலி முடிவு பண்ணியிருந்தேன். நோ அப்படின்னு சொல்லி ஒரு 10 எக்ஸிபியூட்டர்ஸு 10 சென்டரில் வந்து நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட படம் சரியாக ஓலைன்னா கூட நாமளே பணம் கொடுத்து சில்வர் ஜூப்ளி ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி மைண்டில் செட்டிலாக இருந்தேன் நான். படம் சொன்ன மாதிரி சில்வர் ஜூப்ளிங்க, சில்வர் ஜூப்ளி. என்ன ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ஸ். எனக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனால் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை, சரண்டர் சொன்னால் அதெல்லாம் பலிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்லி வந்து அவர் வந்து இளையராஜா, சாரி கமல், ரஜினிகாந்த், விஜயகாந்த், ராமராஜன், முரளி, மோகன் எல்லாருக்கும் ஒரே டைமில் மியூசிக் போட்டு கொடுக்குறாரு. பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுறேன் சொல்ல, அது உண்மையிலே கமல்ஹாசனுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான், அது சிஎம் முன்னாலேயே அதை நான் பதிவு பண்ணுறேன். கமலுக்கு தான் அவர் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி. இது ஒன்றும் இல்லைங்க, வீதியில் மான் போல் வந்தவனை யார் அடித்தாரோ உன்னை யார் அடித்தா, அவர் மட்டும் பாட்டு 1000 பேர் அப்படியே கண்ணில் அழுதுருவீங்க. ஒவ்வொரு பாட்டும் அந்த மாதிரி ஒரு பாட்டு. சரி, அந்த மாதிரி வந்து இளையராஜா வந்து அந்த மாதிரி ஒரு கொடிக்கட்டி பறந்தார். பட் ஒன்றுங்க, ஆக்சுவலி வந்து எப்போவுமே வந்து சக்ஸஸே வந்துட்டு இருந்தால் அந்த சக்ஸஸோட அருமை தெரியாது. அப்பப்போ ஃபெயில்யூர் வரணும். ஃபெயில்யூர் வந்தால் தான் சக்ஸஸோட அருமை தெரியும். ஸ்ப்ரீட் பிரேக்கர் மாதிரி கம்ப்ளீட்டாக அவர் அப்படி போயிட்டு இருந்தவர் வந்து இன்னொரு வந்து இசை அமைப்பில் வர்றாங்க. வந்த உடனே எல்லாரும் அந்த பக்கம் சாயிறாங்க. அவருக்கு போய்ட்டு வந்து கோடியாக சம்பாதிச்ச ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், திஸ்திங் அவங்க எல்லாம் போகிறாங்க, ஆர்டிஸ்ட்டும் போகிறாங்க, இன்க்ளூடிங் ரஜினிகாந்த். பட் அவரை பற்றி அவர் எந்த கவலையும் படுறாங்க.
டிஎன் நகர்லேருந்து பிரசாத் ஸ்டூடியோக்கு ஒரு வண்டி 6:30 மணிக்கு எப்போ அப்படியே போயிட்டே இருந்தது. அந்த ஹார்மோனியம் வாசிச்சுட்டே இருந்தது, ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டே இருந்தது. அது வந்து திடீர்னு சொல்லி பாஸ்கர் காலமானார். திடீர்னு சொல்லி அவர் உசிரா நேசித்த ஒரு மனைவி ஜீவா அவங்க காலமானார். அதுக்கப்புறம் பவதாரணி ஒரே டாக்டர்னா அவ்வளோ அன்பு, அவ்வளோ பிரியம். சும்மா அப்படி உட்காந்துருப்பாங்க, டாக்டர் வந்து அதில் கரண்ட் வந்த மாதிரி அவங்க இறந்து போகிறாங்க. அந்த ஹார்மோனியம் வாசிட்டே இருக்கும். 6:30 மணிக்கு அந்த வண்டி போயிட்டே இருக்கும் பிரசாத் ஸ்டூடியோக்கு. எந்த ஸ்தலமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. கம்ப்ளீட்லி அவருடைய உலகமே வேற. இங்கே நம்ம உலகத்தில் அவர் இல்லை, இசை உலகத்தில் அவர் இருக்கார். அப்பப்போ இங்கே வந்துட்டு போகிறார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திடீர்னு பிரசாத் ஸ்டூடியோவில் வந்துட்டு இங்கே நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் காலி பண்ணுங்க அப்படியே சொல்கிறாங்க. அங்கே ரெக்கார்ட் பண்ணணுங்கிறதுக்காக எத்தனை ப்ரொடியூசர்கிட்ட அவர் வந்து சண்டை போட்டிருக்காரு, எத்தனை டைரக்டர்ஸ் எழுந்திருக்காரு. சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே ரோடில் வந்து ஒரு ப்ரீமியர் தியேட்டரை வந்து வாங்கி ரெக்கார்டு தியேட்டரை கன்வெர்ட் பண்ணி எந்த ஸ்டூடியோ இருந்ததோ அந்த பக்கமே இளையராஜா போர்டு போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ரைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ரொடியூசர்கிட்ட ஒரு பணம் வாங்கி ஒரு படத்தை வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவங்க திடீர்னு கையை விரிச்சுட்டாங்க. எந்த பணமும் இல்லை, உங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விட மாட்டார். கோர்ட்டுக்கு போனார், ஜெயிச்சார். எல்லா ரைட்ஸ், எல்லா ராயல்ட்டி இவருக்கு தான். அவருக்கு தலைமை திஸ்திக்கு இல்லாமல் எந்த டிவிலையோ, எந்த ரேடியோலையோ, எந்த படத்துலேயோ, எங்கேயோ கச்சேரி கான்சர்ட்டில் பாடக்கூடாதுன்னு சொல்லி 9 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து அமெரிக்காவில் பாடிட்டுருக்காங்க. 6 மணி. சாமி சாரி, இப்போ சொன்னால் அவருக்கு பாடிட்டுருக்காரு, உங்கள் பாட்டு பாட முடியாதுன்னு சொன்னால் சட்டம் பைலா எல்லாருக்கும் ஒன்று தானே, என்ன இருக்கோ இது பண்ணுங்க. எஸ்பிபி வந்து டெஃபினட்டாக பாட மாட்டான், நிறுத்திடுவான். அப்படியே எஸ்பிபி கோச்சிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவனுடைய நண்பனே கிடையாது. அது பாடிட்டு இங்கே வந்து என்னை பார்க்குறான்னு சொன்னாங்க. அதே மாதிரி எஸ்பிபிக்கு வந்து அங்கே பாடிட்டுருக்காங்க. நியூஸ் போகுது. அங்கேயே அனௌன்ஸ் பண்ணி இனிமேல் இளையராஜா பாடுங்க பாட மாட்டேன், வேறு மியூசிக் டைரக்டர் பாட மாட்டேன்னு நிறுத்திட்டு சென்னை வந்தோடனே அவங்க பார்த்தாங்க. 2 பேர் அந்த இண்டஸ்ட்ரி இழந்தது. ஒன்று எஸ்பி பாலசுப்ரமணியம், இன்னொன்று விவேக். இது 2 பேர் இடத்தையும் யாராவது நிரப்பவே முடியாது. அந்த கோவிடில் வந்து எஸ்பிபி இறந்த உடனே பிரதருக்கு சிந்தாத கண்ணீர், பொண்டாட்டுக்கு சிந்தாத கண்ணீர், டாக்டருக்கு சிந்தாத கண்ணீர், நண்பனுக்காக கண்ணீர் சிந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்ச்சை வந்தது, ஒரு டிபேட். ஒரு பாட்டு வெட்டு ஆகணும்னு சொன்னால் மெட்டா இல்லை வரிகளா அப்படின்னு. ஃபுல் டிபேட், வாக்விவாதங்கள். டிபேட் இருக்கணும், வாக்விவாதம் நடக்கணும், கருத்தை வச்சு நடக்கணும். அப்படியே தனி மத தாக்குதல் இருக்கக்கூடாது. அது என்னுடைய அன்பு. அது இது. ஸோ இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. அப்போ தான் இளையராஜா மீடியா கிட்டே வந்தாங்க. பண்ணிக்கும் போது சார் இந்த மாதிரி டிபேட் நடந்துட்டுருக்கேன்னு சொல்லும்போது, அப்படியா, அது எல்லாம் நமக்கு தெரியாது. சரியாக வந்துட்டு 2 நாள் வந்துட்டு 3000 பேஜஸ்க்கு வந்து நான் சிம்பனி எழுதியிருக்கேன், இது வந்து அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்படி சொல்லி போகும்போது வந்து மீடியா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிம்பனி யாருமே இது வரைக்கும் எழுதுதில்லை, பண்ணது. இந்த இளையராஜாக்கு இல்லாத திமிரு வேறு யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு யாரும் சொல்லியிருந்தா ஒத்துட்டுப்பீங்களா? கேட்குறோம், பிகாஸ் அதுக்கு தகுதியான மனுஷர். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி வந்துட்டு சொல்கிறார், இந்த இளையராஜாவை எந்த அளவுகோல் வச்சியும் அளக்க முடியாது, அதுக்கு மீறி நின்னவனா. 82 இயர்ஸ், இன்னும் பாருங்க என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அது இளையராஜா, இன்க்ரெடிபிள் இளையராஜா. ஹேட்ஸ் ஆஃப் த கிரேட் மாஸ்ட்ரோ, லாங் லிவ். ஒன்றும் இல்லைங்க, நல்ல நீதி, நியாயம், உண்மையாக கடினமாக உழைச்சா எல்லாமே உன் பின்னால் வரும். நீ அதுக்கு பின்னாலே போகவே முடியாது. லீட் அ ரைச்சியஸ் லைஃப், ஒர்க் ஹார்ட், எவ்ரிதிங் வில் கம் ஆஃப்டர் யூ. நீ நாட் கோ ஆஃப்டர் எனிதிங். அந்த மியூசிக் இருக்கிற பவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் சும்மா ஒரு 4 வரி பாடினாங்க. அந்த 4 வரியும் ஒன்று தான், நான் இவ்வளோ பேசினதும் ஒன்று தான். அதுதான் அந்த மியூசிக்கோட பவர். அதுக்கு அரசன் ராஜா அவர்கள் என்றும் என்றும் நல்லா இருக்கணும். நீங்கள் நண்பர், உங்கள் கூட அத்தனை வருஷங்கள் அத்தனை வந்து நடந்திருக்கு. நம்ம பழகணுங்கிறதே நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். தயவு செஞ்சு உங்கள் ஆடியோ பயோகிராஃபி, உங்கள் சுயசரிதியை வந்து படமாக வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள். நாம் எல்லோரும் பார்க்கறதுக்கு
அவலாக இருக்கும். என்னை விட்டால் நானே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ள பொன்விழா கண்டுள்ள பாராட்டு விழாவினுடைய நாயகர் இசைஞானி இளையராஜா அவர்களே, தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதல்வர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய நண்பர் கலைஞானி திரு கமல்ஹாசன் அவர்களே, நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அருமை நண்பர் மு.பே. சாமிநாதன் அவர்களே, வருகை தந்துள்ள நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே, மாண்புமை நீதி அரசர்களே, சான்றோர் பெருமக்களே, திரைப்படத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, சகோதரர்களே, சிம்பொலி வழங்கிய இசைக்கலைஞர்களே, இசைஞானியினுடைய ரசிக பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ராஜா, ராஜாதி ராஜன் இந்த ராஜா, நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நீ ராஜா. இசை என்னும் தேனை உலகத்துக்கே தரும் இந்த தேனீக்காரரை பாராட்ட புகழ நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். நம்முடைய இசைஞானி அவர்கள் கலை தாய்க்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, தமிழ் தாய்க்கும் சொந்தமானவர். அதனால்தான் தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த பாராட்டு விழாவை, அவரை கொண்டாடும் விழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம். பாராட்டும் புகழும் ராஜா அவர்களுக்கு புதுசா கிடையாது. நிச்சயமா சொல்றேன், இசைஞானி அவர்களை பாராட்டுறதுல நாம தான் பெருமை அடைகிறோம். இசைஞானி இளையராஜா அவர்கள் தனது திரையுலக பயணத்தை தொடங்கி 50 ஆண்டுகள் ஆகுது. இன்னும் சொல்லணும்னா நம்முடைய இதயங்களை ஆள தொடங்கி அரை நூற்றாண்டு காலமாகுது. திரைப்பயணத்தில் பொன்விழா கண்டிருக்கக்கூடிய சிம்பொலி சிகரம் தொட்ட தோழர் தமிழர் இளையராஜா அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சார்பில் உங்களின் ஒருவனாக இருந்து என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்ணைபுரத்திலிருந்து புறப்பட்டு இந்த மனிதர் திறமையும் உழைப்பும் இருந்தா எப்பேற்பட்ட உயரங்களையும் அடையலாம்னு எல்லா மனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டா திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த அரை நூற்றாண்டு காலத்தில் ராஜாவோட பாடல்களை முணுமுணுக்காத உதடுகளே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. ராஜாவோட பாடல்களை மனதில் ஏற்றி தங்களுடைய இன்ப துன்பங்களை பொருத்தி பார்க்காத மனிதர்களே இருக்க முடியாது. இளையராஜா அவர்களின் இசை தாயாக தாலாட்டுகிறது, காதலின் உணர்வுகளை போற்றுகிறது, வெற்றி பயணத்துக்கு ஊக்கமளிக்கிறது, வழிகளை ஆற்றுகிறது,
உண்மையில சொல்லணும்னா இவர் இளையராஜா மட்டுமல்ல, இணையற்ற ராஜா. ஒரு ராஜா இருந்தா அவருக்குன்னு நாடு இருக்கும், மக்கள் இருப்பாங்க, எல்லைகள் இருக்கும். ஆனா இந்த ராஜா மொழிகளை கடந்தவர், நாடுகளை கடந்தவர், எல்லைகளை கடந்தவர், எல்லா மக்களுக்குமானவர். திரை இசையை கடந்த இளையராஜா அவர்களின் இசை அவரது திறனை, அவரது வீச்சை, அவரது ஆற்றலை, அவருடைய ஆழத்தை, அவருடைய உயரத்தை எடுத்து சொல்லும். இந்த நேரத்தில் இசைஞானி அவர்களை பற்றி சோசியல் மீடியாவில் ஒருவர் எழுதின சில வரிகளை சொல்ல விரும்புகிறேன். இளையராஜா மட்டும் இசையமைத்திருந்தால் திருக்குறளும் நற்றிணையும் புறநானூறும் குறுந்தொகையும் ஐங்குறுநூறும் 18 பரிபாடலும் சிலப்பதிகாரமும் எங்களுக்கு மனப்பாடம் ஆகியிருக்கும் என்று எழுதியிருந்தார். இசைஞானி அவர்களே, நானும் இதையேதான் தமிழ் ஆர்வலரா உங்களிடம் கோரிக்கை வைக்கிறேன். சங்க தமிழுக்கு, தமிழ் இலக்கியங்களுக்கு நீங்கள் இசையமைச்சு சில ஆல்பங்கள் வெளியிடணும். எப்போதும் முதலமைச்சர் கோரிக்கை வைப்பாங்க. ஆனா முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களின் சார்பில், தமிழர்களின் சார்பில் நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். இசை ஆளுமையும் தமிழ் புலமையும் கொண்ட நீங்க இந்த கடமையை செய்யணும். ஏற்கனவே தமிழ் நெஞ்சங்கள்ல சிம்மாசனமிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்க மூலமா, உங்க இசை மூலமா தமிழ்ச்சுவையை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு பரிமாறப்படணும். ஏனென்றால் ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. அந்த நம்பிக்கையோட இந்த கோரிக்கை வைக்கிறேன். இசையால் நம் நெஞ்சங்களை ஆளும் இளையராஜா அவர்களுக்கு எத்தனையோ புகழ் மகுடங்கள், பாராட்டு மாலைகள், பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற பட்டங்கள் இருந்தாலும் அவருக்கென, அவருடைய ஆற்றலுக்கென பொருந்தி அவருடைய என்றைக்கும் பயணிக்கிற பட்டம்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் வழங்கிய இசைஞானி பட்டம். அது பட்டமா இல்ல பெயராவே நிலைச்சிடுச்சு. இசைஞானி அவர்களின் உயரங்களை பார்த்து பெருமைப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் இசைஞானி அவர்கள் வழங்கின மரியாதை யாரும் யாருக்கும் தராத மரியாதை. வரலாற்றில் எத்தனையோ மாமனிதர்கள் ஒரே பிறந்த நாளை கொண்டாடக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனா யாரும் இன்னொருத்தருக்காக தன்னுடைய பிறந்த நாளை மாத்திட்டது கிடையாது. ஆனால் இசைஞானி அவர்கள் தலைவர் கலைஞருக்காக தன்னுடைய பிறந்த நாளை ஜூன் 2ஆம் நாளாக மாத்திக்கிட்டார். அந்த வகையில் உள்ளத்திலேயும் ராஜாவாக உயர்ந்து நிற்கிறார் இசைஞானி அவர்கள். தமிழாலும் இசையாலும் உயர்ந்து கலைஞருக்கும் இசைஞானிக்கும் இருந்த நட்பு தனிப்பட்ட முறையில் என்னால் மறக்க முடியாத நிகழ்வுனா, என்னுடைய மகள் செந்தாமரை அவருடைய நாட்டிய அரங்கேற்றத்தில் இளையராஜா அவர்கள் பங்கேற்று வாழ்த்தினார். அந்த நட்போடு அவர் லண்டன்ல சிம்போனி அரங்கேற்றம் பண்ண போறாருன்னு செய்தி வந்த உடனே அவருடைய வீட்டுக்கு முதல் ஆளா சென்று என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்தேன். ராஜா அவர்களும் சிம்போனி சாதனையை நிறைவேற்றின வெற்றி களிப்போடு என் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்தார். இந்த அன்புக்கு நான் என்றைக்கும் கட்டுப்பட்டவன், கடமைப்பட்டவன். அந்த அன்போடு சொல்றேன், இது இசைஞானி இளையராஜாவுக்காக நடத்தக்கூடிய பாராட்டு விழா மட்டுமல்ல, உங்களுக்கு நாங்க எல்லோரும் நன்றி தெரிவிக்கக்கூடிய விழா. இப்படிப்பட்ட விழாவை
இந்த சிறப்பான விழாவில் ஒரு அறிவிப்பு வெளியிடாம நான் இருக்க முடியுமா? இசைத்துறையில ஆர்வத்தோடு சிறந்த இசையை படைக்கிற இசைக்கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதமா தமிழ்நாடு அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் இசைஞானி இளையராஜா பேரில் விருது வழங்கப்படும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். அறிவிப்பு மட்டுமல்ல, ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறேன். நமது இளையராஜாவின் சாதனைகளுக்கு எந்த மகுடம் சூட்டினாலும் அது சாதாரணம்தான். அப்படிப்பட்ட மேதைக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற ஆவலை இந்த மேடையில் நின்று உங்கள் அனைவரின் சார்பில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜாவுடைய ரசிகர்கள் சார்பில் இந்த விழாவிலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இது நிச்சயம் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து வெற்றி கண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அவர்களுக்கும் செய்தித்துறையினுடைய அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இசைஞானிக்காக இந்த விழாவுக்கு வந்து சிறப்பு செய்த அன்பு நண்பர்கள் என்னுடைய மதிப்பிற்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும், அதேபோல் கலைஞானி திரு கமலஹாசன் அவர்களுக்கும், கலையுலகத்தை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும், தோழமை கட்சியை சார்ந்த தலைவர்கள் அத்தனை பேருக்கும், நிறைவாக இங்கு மட்டுமல்ல தொலைக்காட்சி மூலமாகவும் கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த அரங்கத்தில் இசைஞானி அவருடைய இசையை கேட்டு மயங்கி இருக்கக்கூடிய எல்லோருடைய உணர்வுகளை அவருடைய பாடல் வரிகளிலே சொல்லணும்னா, ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே, இசைஞானி அவர்களே உங்கள் பயணம் இன்னும் பல்லாண்டு காலம் தொடர வேண்டும் தொடர வேண்டும் தமிழ் மக்களின் சார்பில் வாழ்த்துகிறேன். வாழ்க இளையராஜா, வாழ்க இசைராஜா. நன்றி, வணக்கம்.